ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மஃபின் கப் கேக் செய்யலாமா? ராகி கப் கேக் வந்து நம்ம செய்யலாம். இப்போ நான் வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை, பால், வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், முட்டை, டூட்டி ஃப்ரூட்டி, வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இப்போ ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முட்டை வந்து ஒன்று உடச்சி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம விஸ்க் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் வேணால் கூட நீங்கள் ஒயிட் சுகரை போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ண பவுடர் ஆக்கி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப்பு பால் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அது ஊற்றிக்கிட்டு அரை கப்பு வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி என்ன பண்ணால் விஸ்க் வச்சு நல்லா மைனூட்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். பிஞ்சு வந்து சால்ட்டு, பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாவு நல்லா சளிச்சிட்டு நீங்கள் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி மாவு நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். நீங்கள் நட்ஸு எது இருந்தாலும் போடலாம், இல்லை சாக்கோ சிப்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் போடலாம். இப்போ போட்டு நான் என்ன பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கப் கேக்கு ட்ரேயில் வந்து நீங்கள் கப்பு வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த 3/4 கப்பு நீங்கள் ஊற்றிக்கணும். மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. ஓடிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கோங்க. சூப்பரான ராகி கப் கேக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.